அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கை மேஷம், கன்னி உள்ளிட்ட 4 ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை, குடும்ப மகிழ்ச்சி, பாதிப்பு என சிலருக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் 5 சிம்ம ராசிக்கு புதன் வக்கர பயிற்சி ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 16 சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். ஆகஸ்ட் 22 கடகத்தில் புதன் பயிற்சி நடக்குது. ஆகஸ்ட் 25 சுக்கிர பகவான் கன்னியில் மாற்றம் நடக்குது. ஆகஸ்ட் 26 மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் 29 கடகராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வதற்கும், வேண்டுதல் நிறைவேறுவதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காதலில் வெற்றி பெற வேண்டும், காதலித்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை வழிபட வேணும் என்று பலரும் சொல்வது கிடையாது. இன்னும் சிலர் முருகன், பெருமாள் ஆகிய தெய்வங்கள் தான் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். அதனால் நம்முடைய காதல் கைகூட வேண்டுமென்றால் அவர்களைத்தான் வழிபட வேண்டும் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலர் காதலில் வெற்றி பெறுவதற்கு கூட வழிபாடு இருக்கிறதா என ஆச்சரியமாக கேட்பதுண்டு. கண்டிப்பாக உள்ளது. காதலில் வெற்றி பெற வேண்டும், காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறவங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தான். முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமான் கருணை காட்டுவதில், பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதில் முதன்மை தெய்வமாக விளங்குகிறார். ஒரு வில்வ இலையை படைத்து கூட உண்மையான பக்தியுடன் மனமுருகி வேண்டிக் கொண்டால் அவங்களுக்கு சிவபெருமான் அருள் உடனடியாக வழங்கக்கூடியவர். அதனால் எந்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும் என்றால் சிவனின் திருவடியை பிடித்தால் போதும், நிச்சயம் நிறைவேறிவிடும். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் ஏணியாக இருந்து ஏற்றிவிடும் திறன் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சில்லறை சண்டைகள் ஏற்படும். வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். பூர்வீக சொத்துக்களில் வருமானம் குறையலாம். தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பணவரத்து திருப்தி தரும். கடன்களை அடைக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களது வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க. குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை மாறும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நண்பர்கள், உறவினருடன் பக்குவமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனை குறையும். பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும். அடுத்தவங்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது நல்லது. அரசியல் துறையினருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். பொருள் வரத்து கூடும். பயணம் செல்ல நேரலாம். வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியது இருக்கும். பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களது நடவடிக்கைகள் பெற்றோருக்கு திருப்தியை தரும். அடுத்தபடியாக அவிட்டம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் திறமையை கண்டு அவங்களை பாராட்டுவாங்க.
உறவினர் வருகை இருக்கும். யாரிடமும் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சதயம். இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும். பணவரத்து அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவுகள் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். துணிச்சல் உண்டாகும். அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீங்க. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்க பெறுவீங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பரிகாரம். சனிக்கிழமையில் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி வணங்க உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனை தீரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 8, 9, 10. அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 2, 28, 29, 30. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.